ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, அதாவது இன்றைக்கான முதல் ப்ரோமோ வந்து ரிலீஸ் பண்ணிட்டானுங்க. பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா விஜய் டிவியை எந்த மாதிரி கூப்பிட்டுக்கிட்டு இருப்போம், மாமா டிவின்னு கூப்பிட்டுக்கிட்டு இருப்போம். ஆனால் அதுக்கான இன்றைக்கான ப்ரோமோலையே கச்சிதமாக அந்த வேலையை பார்த்து விட்டானுங்க. என்னன்னு கேட்குறீங்களா? ஆமாங்க, சௌந்தர்யாவுக்கும் விஷ்ணுவுக்கும் ஒரு என்ன சொல்கிறது மேட்சிங் பண்ணுற வேலையை பார்த்து விட்டானுங்க. அந்த வேலை வந்து கரெக்டாக பண்ணிகிட்டு இருக்கானுங்க. இதனால தான் என்னமோ விஜய் டிவியை மாமா டிவின்னு சொல்கிறானுங்களோ அப்படின்ற மாதிரி எனக்கு டவுட் வருது. உங்களுக்கு எத்தனை பேருக்கு அந்த டவுட் இருக்குதுன்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா இன்றைக்கான ஃபுல் டே பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி எவ்வளோ எபிசோடு முழுக்க இந்த வேலையை மட்டும்தான் இவங்க பார்ப்பானுங்க அப்படின்ற மாதிரி எனக்கு தோணிக்கிட்டு இருக்குது. எத்தனை பேருக்கு அந்த ஃபீல் இருக்குதுன்னு தெரில. ஏன்னா இப்போ விஷ்ணு வந்திருக்காரு. விஷ்ணு வந்து ப்ரப்போஸ் பண்ணிட்டார். யாருக்குன்னா சௌந்தர்யாவுக்கு. சௌந்தர்யா அதாவது விஷ்ணு வந்து ப்ரப்போஸ் பண்ணல, சௌந்தர்யா தான் ப்ரப்போஸ் பண்ணியிருக்காங்க. வில் யூ மேரி மீ அப்படின்ற மாதிரி ஒரு தட்டில் எழுதி கொடுக்குற மாதிரியான ஒரு ப்ரொமோ தான் இப்போ வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. இப்போ எனக்கு ஒரு விஷயம் அதில் வந்து எனக்கு ஒன்று புரியலை. என்னன்னா நான் வந்து என்ன நினச்சிக்கிட்டேன்னா, இது இப்போ வந்து ட்விட்டர்லேயும் நிறைய இடத்துல ஃப்ரெண்ட்ஸுங்க உள்ளே வராங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருந்தானுங்க. ஆனால் நான் வந்து அது நடக்காது அப்படின்ற மாதிரி நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். சும்மா நம்ம சொல்கிறதெல்லாம் நடந்துருமா அப்படின்ற மாதிரி நான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனால் கரெக்டாக தான் சொல்லியிருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் இப்போ எனக்கு தோணுது. ஏன்னா இப்போ விஷ்ணு வந்துட்டார். விஷ்ணு வந்த உடனே அது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஏன்னா இப்போ இவர் வந்து அது கூட பெரிய மேட்ரு கிடையாது. ஏன்னா இப்போ வெளியே வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு எல்லாருக்குமே தெரியும், விஷ்ணு வந்து சௌந்தர்யாவுக்கு சப்போர்ட் பண்ணி பிஆர் டீம் ஒரு வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காரு. பட் அவர் எந்த இடத்துலையுமே ஹோஸ்ட்டை பற்றியோ இல்லை விஜய் டிவியை பற்றியோ இல்லை டெலிவிஷனை பற்றியோ எந்த மாதிரியான எந்த கருத்துக்களையுமே அவர் வெளியே சொன்னது கிடையாது. பட் கண்டஸ்டன்ஸை பற்றி பேசியிருக்காரு. கண்டஸ்டன்ட் இவங்க இப்படி பண்ணுறாங்கன்ற மாதிரியான வார்த்தைகள் வந்து சொல்லியிருக்காரு. பட் அது எல்லாருமே சொல்லக்கூடியதான். ஆனால் இதுக்கப்புறம் ஒரு அக்கா வர போகிறாங்க பாருங்கள். யார்? நம்ம அர்ச்சனா அக்கா தான். அதாவது இதுக்கு முன்னாடி வந்த சீசன் டைட்டில் வின்னர். அவங்களுக்காக சப்போர்ட் பண்ணி நிறைய வீடியோஸ் நம்ம போட்டிருப்போம். தக் லைஃப்லாம் பயங்கரமாக கொடுத்துருப்போம். ஸோ அவங்க தான் அடுத்து வர போகிறாங்கன்ற மாதிரி ஒரு நியூஸ் வந்துகிட்டு இருக்கு. அது எந்த அளவுக்கு கன்ஃபார்ம் அப்படின்ற மாதிரி எனக்கு தெரியலை. ஏன் அப்படின்னா அவங்க வந்தாங்கன்னா வீடு வேற லெவலில், அதாவது என்ன சொல்கிறது 2000 பாம்பு வெடிக்கும் அப்படி இப்படின்னு அக்கா வர்றாங்களா, தரமான சம்பவம் ரெடிடா அப்படி இப்படின்னு சொல்லி ட்விட்டர்லேயும் சோசியல் மீடியாலையும் கதறிக்கிட்டு கிடக்குறானுங்க. ஆனால் எனக்கு ஒரு விஷயம் புரியவே இல்லை. அவங்க வந்தாங்கன்னா வீடு எதுக்குடா ரெண்டாகும்? இல்லை இப்போ நார்மலாக தெரியுங்க, வெளியே வந்து இந்த அர்ச்சனா வந்து அருணுக்கு சப்போர்ட் பண்ணி நிறைய போஸ்ட் போட்டுக்கிட்டு இருக்காங்க. இன்ஃபேக்ட் வீடியோவே போட்டு, அதாவது அதாவது விஜய் சேதுபதி தப்பு பண்ணுறாரு, அவர் வந்து ஃபேராக இதில் விளையாண்டுக்கிட்டு இருக்காரு, அவர் வந்து ஒருத்தவங்களுக்கு மட்டும் பயாஸாக வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு. அருணுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ தீபக்குனா ஒரு மாதிரி பேசுகிறாரு, அருண் ஒரு மாதிரி பேசுகிறாருன்னு சொல்லி டேரெக்டாக அவங்க அடித்து வீடியோ வெளியிட்டாங்க. வீடியோ ரிலீஸ் பண்ணி இந்த மாதிரி வந்து விஜய் சேதுபதி வந்து தப்பாக ஒரு வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காருன்ற மாதிரி ஒரு வேலையை வந்து அவங்க வீடியோ இதில் சொல்லியிருந்தாங்க. எல்லாருமே பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போ அவங்களை எப்படி நீங்கள் உள்ளே விடுறீங்கன்னு தான் எனக்கு ஒரு விஷயம் புரியவே இல்லை. ஏன்னா இப்போ விஜய் சேதுபதி மேலே ஒரு மரியாதை உங்களுக்கு இருக்குது, அப்படி டெலிவிஷனுக்கு ஒரு மரியாதை இருக்குது அப்படின்னா இவங்க உள்ளே வராமல் இருக்கணும். சப்போஸ் அவங்க உள்ளே வர்றாங்க அப்படின்னா விஜய் சேதுபதி மேலே மரியாதை இல்லை. அதுதான் இது இப்படி தான் நடக்குது. ஏன்னா ஒருத்தவங்க ஒரு ஹோஸ்ட்டை பற்றி இவ்வளோ பெரிய ஒரு ஷோ, பிக் பாஸ்ன்ற ஷோ, அதை வந்து ஹோஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு ஆள் இருக்கார். அவங்கள பற்றி ஒருத்தவங்க தப்பாக பேசியிருக்காங்க. பேசினவங்கள நீங்கள் உள்ளே விட்டீங்க அப்படின்னா அவங்களுக்கு எந்த விதமான எப்படி மரியாதை அவங்களுக்கு கொடுக்குற மாதிரி ஆகும் தான் எனக்கு இப்போ வரைக்குமே புரியவே இல்லை. சரி, அவங்க உள்ளே விட்டீங்க, அவங்க உள்ளே வந்து இதே வேலையை பார்த்தாங்க அப்படின்னா அப்போ விஜய் சேதுபதி ஹோஸ்ட் பண்ணுறதுக்கு என்ன ஒரு மரியாதை? சப்போஸ் அவர் நாளைக்கு வந்து சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை எபிசோடுக்கு வந்தார்னா அவர் எந்த மூஞ்சியை வச்சுக்கிட்டு அவர் உள்ளே வந்து அவர் பேசி என்ன பண்ணுவார் எனக்கு ஒன்றுமே புரியவே இல்லை. ஏன்னா இப்போ அவங்க அர்ச்சனா உள்ளே வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, சப்போஸ் அவங்க வேறு எதுவும் பேசவே இல்லை, சப்போஸ் விஜய் சேதுபதி பற்றி பேசுனாங்க அப்படின்னா அதை டெலிகாஸ்ட் பண்ணுவானுங்களா இல்லை லைவ் வீடியோவிலே போடுவாங்களான்றான ஒரு சந்தேகமே இருக்குது. ஏன் அப்படின்னா இப்போது இவங்க உள்ளே வந்து இப்போ அருண் வந்து நீ கரெக்டாக தான் பண்ணிக்கிட்டு இருக்க, ஹோஸ்ட் வந்தாப்பா தப்பாக சொல்லிட்டாரு, நீ உன் வேலையை கரெக்டாக தான் பார்த்துக்கிருக்கன்னு சொல்லி ஏதாச்சும் ஒன்று இந்த அம்மா மாதிரி எதாவது வந்து ஏற்றி விட்டு போயிடுச்சு அப்படின்னா இப்போ தான் கொஞ்சம் திருந்தி சரியான ஒரு ரூட்டில் போயிட்டு இருக்காப்புல அருண். அவர் மறுபடியும் பழைய ரூட்டில் போய் மறுபடியும் இதே வேலையை பார்க்க ஆரம்பிச்சாருன்னா அடுத்த வாரமே தூக்கி வெளியே போட்டுருவானுங்க. அந்த நிலைமை இந்த அம்மா வந்து பார்க்காம இருந்தால் நல்லது அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. சரி, இது எனக்கு என்ன தோணுதுன்னா, ஒரு பக்கம் எந்த இடத்துல டவுட் வருது அப்படின்னா விஜய் டிவி மேலே இப்போது இதுக்கு முன்னாடி கமல் சார் ஹோஸ்ட் பண்ணிக்கிட்டு இருந்தார், எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அவர் வெளியே போன உடனே விஜய் சேதுபதி வராரு அப்படின்னு சொன்னோடனே அவருக்கான ஒரு ப்ரொமோ, ஏதோ ஸ்டார்டிங்கில் பிக் பாஸ் ஸ்டார்ட் பண்ணக்கூடிய அந்த ப்ரோமோ ஸ்டார்ட் பண்ணானுங்களே, அப்போது அந்த இன்ட்ரோலே பார்த்தீங்க அப்படின்னா கமல் சாரை வந்து கலாய்க்கிற மாதிரியான நிறைய விஷயங்கள் வந்திருக்கும். யாருக்கும் பயாஸாக இருக்கக்கூடாது, தீர விசாரிக்கணும், வெட்டு ஒன்று துண்டு ரெண்டு பேசணும், லொடன்னு பேசக்கூடாதுன்னு நிறைய விஷயங்கள் கமல் சாரை வந்து என்ன சொல்கிறது ஒரு அசிங்கப்படுத்துகிற மாதிரியான வேலையை தான் அந்த இன்ட்ரோ இதில் போட்டிருந்தானுங்க.
ஆனால் அதே வேலையை எதுக்கு விஜய் சேதுபதிக்கு இவங்க பண்ணாமல் இருப்பாங்க? அது ஒரு டவுட் வருது. அவருக்கு அவ்வளோ பெரிய ஒரு ஆக்டர், அந்த அளவுக்கு ஒரு மதிப்பு மரியாதை உள்ள ஒரு ஆக்டரு, அவரையே இவனுங்க இந்த மாதிரி கலாய்க்கிறானுங்க அப்படின்னா, ஸோ இப்போ விஜய் சேதுபதியை ஒரு கேவலப்படுத்துகிற மாதிரியான ஒரு விஷயத்த பண்ண மாட்டாங்களா அப்படின்ற மாதிரி ஒரு டவுட் வருது. இவனுங்க கண்டிப்பாக பண்ணுவானுங்க. அது வந்து என்ன சொல்கிறது, அது முழுக்க முழுக்க தெரிஞ்சு போச்சு, இவனுங்க பண்ணுவானுங்க தான் அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு டவுட் இருக்குது. எத்தனை பேருக்கு அந்த டவுட் இருக்குன்னு தெரிஞ்சால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து ஆல்ரெடி இந்த ஒரு விஷயம் இருக்குது. இப்போ இவங்க அசிங்கப்படுத்தணும்னு நினச்சா ஏன்னா அர்ச்சனா உள்ளே அனுப்புவாங்க. அர்ச்சனா உள்ளே வந்தாங்கன்னா விஜய் சேதுபதி அசிங்கப்படுத்திட்டாங்க அப்படின்ற மாதிரி நம்ம வச்சுக்கலாம். சரி, இது ஒரு பக்கம் இருக்குது. இப்போ நம்ம மாமா டிவின்னு சொல்லிட்டு இருந்தோம்ல, என்னங்கடான்னு பார்த்தா ஜாக்லினுக்கு லவ்வரு ஒருத்தர், சௌந்தர்யாவுக்கு லவ்வரு, அருணோட லவ்வரு, என்னடா வரிசையாக லவ்வராக உள்ளே விட்டுக்கிட்டு இருக்கீங்க, இன்னும் நிறைய பேர் வருவாங்கன்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. எனக்கு நிறைய விஷயங்கள் புரியலை. ஏன்னா நீ வந்து பிக் பாஸ் நடத்துறியா இல்லை என்ன நடத்துகிற? சும்மாவே இவங்கள வந்து மாமா டிவின்னு சொல்கிறது வந்து அதாவது என்ன சொல்கிறது, நிப்பாட்ட மாட்டேங்கிறாங்க பேசுகிறத. ஆனால் இவனுங்க என்னடானா ஒவ்வொருத்தங்களாம் உள்ளே விட்டு ப்ரப்போஸ் பண்ணி என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? டே, உங்களை வந்து நம்பி தாண்டா ஒரு பிக் பாஸ் ஹாட் ஸ்டார்லாம் நாங்கள் வந்து என்ன சொல்கிறது பணம் கொடுத்து அப்புறம் இது பண்ணி ஹாட் ஸ்டாரில் பார்க்கலாம் அப்படின்னா இவனுங்க இந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த வாரம் ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது என்ன சொல்கிறது, ஃபேமிலி ரவுண்டுன்னு சொல்லி அந்த இதை ஃபுல்லாக முடிச்சு விட்டானுங்க. இப்போ இந்த ஒரு நாள் நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, இப்போ இந்த ஒரு நாள் மட்டும் என்ன சொல்கிறது, அந்த ப்ரொமோவில் ப்ரப்போஸ் பண்ணுற அந்த விஷயத்தை தவிர்த்து வேறு இன்னும் நிறைய விஷயங்கள் அதில் இருக்கணும்னு நான் எதிர்பார்க்குறேன். ஏன்னா இப்போ விஷ்ணு உள்ளே வந்திருக்காரு. இதுக்கு முன்னாடி வந்த சீசனில் விஷ்ணு எந்த அளவுக்கு விளையாண்டாருன்னு எல்லாருக்கும் தெரியும். ஆமாம், மாற்றி இந்த பக்கம் ஒரு வாட்டி இருப்பார், அந்த பக்கம் ஒரு வாட்டி இருப்பார். ஆனால் யாரையா திட்டணும்னா டேரெக்டாக போய் திட்டுவார். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்துச்சு. குறிப்பாக சொல்ல போனோம்னா ஒரு டயத்தில் புள்ளிகாங்க ஒரு மாதிரி எதிர்த்துக்கிட்டு இருந்தார் இவரும் தான். அதனால் ஒருவேளை சப்போஸ் சௌந்தர்யாவுக்கு சப்போர்ட் பண்ணுறேன்ற பேரில் உள்ளே வந்து ஏதாவது ஒரு குட்டையை குழப்பி விட்டு இவங்களுக்குள்ள ஒரு சண்டையை கிளப்பி விட்டு போனாங்கன்னா வீடு பத்திக்கிட்டு எரியும். இந்த வேலையை அர்ச்சனா வந்தும் பண்ணாங்கன்னா அதுவும் இன்னும் வேறு லெவலில் இருக்கும். ஸோ அதுக்கு நான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். எத்தனை பேர் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னு தெரில. இப்போ விஷ்ணு உள்ளே வந்துட்டாருங்க. உள்ளே வந்துட்டு இப்போ வந்து யார் சௌந்தர்யா வந்து ப்ரப்போஸ் பண்ணுறாங்க. ப்ரப்போஸ் பண்ணுறது தெரியாதுன்ற மாதிரி என்னடா இவ்வளோ சர்ப்ரைஸாக கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொன்னார்ல. சர்ப்ரைஸு ஏன் உங்களுக்கு தெரியவே தெரியாதா? வெளியிருந்து பார்க்கும்போது உங்களுக்கு தெரியவே தெரியாதுல்ல. அதாவது சௌந்தர்யா எவ்வளோ நாளாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க தெரியுமா, அவன் உள்ளே வந்தானா நான் ப்ரப்போஸ் பண்ணுவேன், உள்ளே வந்தாங்கன்னா ப்ரப்போஸ் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த ஆல்ரெடி சௌந்தர்யா சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்க. வெளியே பார்த்துக்கிட்டு இருக்க எல்லாருக்குமே தெரியுமே, ட்விட்டர், ஃபேஸ்புக் எல்லா இடத்துலையுமே அந்த வீடியோ வைரல் ஆகிட்டு இருக்கு. ஆனால் இவருக்கு தெரியாதுன்னு சொல்கிறாருல, அதுதான் செம காமெடி. சரி, ஓகே, அது ஒரு க்யூட் மூமெண்ட்டாக தான் இருந்துச்சு. ஓகே, வந்து அப்படி சொன்னாங்க, அப்படி ஒருத்தவங்க வந்து ப்ரப்போஸ் பண்ணாங்கன்னா அந்த மாதிரி சொன்னோம்னா கொஞ்சம் பார்க்குறது கொஞ்சம் க்யூட்டாக இருக்கும் அப்படின்றனால அவர் சொன்னாரா என்னன்றது தெரில. ஸோ மற்றபடி அவர் சொல்லியிருக்காரு. மேபி இன்னும் அவர் பண்ணக்கூடிய சில விஷயங்கள் அது தரமான ஏதாவது சம்பவம் பண்ணி விட்டாருன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா சௌந்தர்யா சில விஷயங்கள் பண்ணுறாங்க, ஆனால் ஏற்ற மாதிரி பண்ணுறாங்களான்னு பார்த்தா கொஞ்சம் என்ன சொல்கிறது லூஸு மாதிரி பண்ணிட்டு போயிடுறாங்க. அதனால தான் அவங்கள பிஆர் டீமே பதறாங்க. ஏம்மா ஏதாவது பண்ணுமா, உனக்கு வந்து பிஆர் டீம் செட் பண்ணி நாங்கள் எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டு இருக்கோம், ஆனால் நீ எதுவுமே பண்ண மாட்டேங்கிறியே, நீ வந்து நல்லா பண்ணுறன்றதுக்கு ஏதாவது ஒரு கண்டென்ட் கிடச்சா தானே நாங்கள் பண்ண முடியும். கண்டென்ட் பண்ண மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லி முத்துக்குமார் இவங்க எல்லாம் போட்டு நாங்கள் வறுத்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் நீ என்னடானா நீ எதுவுமே கண்டென்ட் பண்ண மாட்டேங்கிற, ஆனால் உன்னை எப்படிமா நான் மேலே கொண்டு வரது தான் புரியாமல் நாங்கள் சுற்றிக்கிட்டு இருக்கோம்னு சொல்லி பிஆர் டீம் பதவிக்கிட்டு இருக்காங்க. ஸோ என்ன ஆக போகுதுன்றது வந்து இன்னும் போக போக வர ப்ரமோவில் தான் தெரிய போகுது. ஸோ இப்போ விஷ்ணு வந்துட்டார், இன்னும் அடுத்து அர்ச்சனா வருவாங்கன்ற மாதிரி ஒரு தகவல் வந்துக்கிட்டு இருக்குது. ஸோ பார்ப்போம். ஸோ அவங்க வந்தாங்கன்னா எந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும். சப்போஸ் இப்போ விஷ்ணு வந்திருக்காரு, அவர் எந்த மாதிரி இதை கொண்டு போவார், இப்போ அர்ச்சனா வந்தாங்கன்னா அவங்க எந்த மாதிரி கொண்டு போவாங்கன்ற மாதிரி உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா அதை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். டட்டா, பபாய்.